தாயாரையும் பெருமாளையும் சேர்த்து வைக்கிற அந்த சேர்த்து வைக்கிறதுனால சில மகர்ஷிகளுக்கு தாயாருடைய அனுகிரகம் ஏற்படுறது. அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் என்று சொல்ற விஸ்வாமித்திர தசரத சக்கரவர்த்தியினுடைய சபைக்கு வந்து உன் பிள்ளைகள் 2 பேரையும் ராமனை என்னோட அனுப்பிச்சு வையி, நான் யாகம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த யாகத்துக்கு யஜ்ஞ சம்ரக்ஷணத்துக்காக ராமனை அனுப்பிச்சு வையின்னு கேட்கிறேன். ஐயோ இவன் சின்ன பையனாச்ச, 3 வயசுக்கான்னு 16 வயசு கூட ஆலையே இந்த பையனுக்கு, இவனை போய் வருவன நான் பெரிய சைன்யத்தோட நானே வர, ராத்திரியும் பகலும் அங்க நான் காவல் இருக்கேன் அப்படின்னு. உனக்கு தெரியாதுப்பா, தசரத சக்கரவர்த்தியை பார்த்து சொல்ற, உனக்கு தெரியாது ராமன் யாருன்னு. அகம்பேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம்னு எனக்கு தெரியும், ராமனுடைய விஷயம் யாருன்றது தெரியும் அப்படின்னு சொன்னார். யாருன்றது தெரியும், யாருன்னு தெரிஞ்சுட்டார். அகம் வேத்மின்னா சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் ராமனாக பிதரம் ரோச்சையாமாசன்னு தசரத சக்கரவர்த்தி தனக்கு தகப்பராக ஆகட்டும்னு அவர் சங்கல்பத்தினால தசரத சக்கரவர்த்திக்கு ராமன் குழந்தையாக பிறந்திருக்கான்றது விஸ்வாமித்திர மகர்ஷிக்கு தெரியும். எப்ப பெருமாள் அவதாரம் பண்ணிட்டோ ராகவத்துவே பவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மனின்னு பிராட்டியும் ஜனக மகாராஜாவுக்கு பெண்ணாக அங்க அவதாரம் பண்ணிட்டா, இது 2ம் அந்த விஸ்வாமித்திர மகர்ஷிக்கு தெரியும். அப்ப விஸ்வாமித்திர மகர்ஷிக்கு 2ம் தெரிஞ்ச பிற்பாடு அந்த ராமனையும் சீதையையும் சேர்த்து வைக்க சொல்லச்சே புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா வரக்கனை கிள்ளி களைந்தானைன்னு. பொல்லா வரக்கன்னு சொன்னதுக்கு என்ன தாற்பயம் அப்படின்னு, இது இல்ல அரக்கன் சாமான்யமே துஷ்டர்கள் தான், பொல்லாதவர்கள் தான், அதுல ராவணனை பொல்லா அரக்கனைன்னு சொன்னதுக்கு என்ன தாற்பயம்னு வியாக்கியானம் பண்ணச்சே பெரிய பிராட்டியார சீதைய ராமனிடத்துல இருந்து பிரிச்ச ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான். ஆகையெல்லாம் அவன் பொல்லா அரக்கன்னு சொல்றோம். ஆனா சீதையும் ராமனையும் சேர்த்து வச்ச மகானுபாவர் யாரு? விஸ்வாமித்திரர். அந்த கல்யாணத்துல வரச்சே கூட அவர் பிள்ளையாத்து வாத்தியாரம் இல்ல, பொன்னாத்து வாத்தியாரம் இல்ல. பொன்னாத்து வாத்தியார் சதானந்தர், பிள்ளையாத்து வாத்தியார் வசிஷ்டர், இவா 2 பேர் தான் எல்லாம் பண்றா. விஸ்வாமித்திரர் என்ன பண்ண போறாரு? இவா 2 பேரும் இந்த காண்பிச்சு கொடுத்தேன், அப்பா இது நான் யஜ்ஞ சம்ரக்ஷணன்ற ஒரு வியாஜம், ஆனா சீதா பிராட்டிய உன்னோட சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக சொன்ன அந்த பிராட்டியினுடைய அனுகிரகம் சொல்லச்சே எத்திரதாத்தா பிரதிகிரகீதாச்ச ஸ்வயம் குசிக நந்தனஹா அப்படின்னு. இந்த கல்யாணத்துல ராமனுக்கும் சீதைக்கும் நடக்கிற கல்யாணத்துல தாத்தா கொடுக்கிறவரும் இந்த விஸ்வாமித்திர மகர்ஷி தான், பிரதிகிரகீதா இதை பெற்றுக்கொள்ளுபவரும் விஸ்வாமித்திர மகர்ஷி தான் அப்படின்னு சொல்லச்சே அந்த பிராட்டியினுடைய அனுகிரகம் சம்பூர்ணமாக இருக்கிறதுனாலதான் விஸ்வாமித்திரர் இப்படி பெருமாளையும் தாயாரையும் சேர்த்து வச்சு அந்த தாயாருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக ஆனார் அப்படின்னு சொல்றது.